ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ, அதாவது ஸ்நாக் வீடியோ தான். கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மோஸ்ட்லி என்னுடைய சேனலில் வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வீடியோஸ் தான் நிறையா இருக்கும். அதுதான் நான் இப்போ காட்ட போகிறேன். ஒன்றும் இல்லை, ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்கிற மாதிரி முட்டை மிட்டாய். இப்போ வந்து இதுக்கு வந்து மெயினாக வந்து முந்திரி பருப்பு தேவை, ஸ்வீட் கோவா தேவை, முந்திரி பருப்பில் பாதாம் தேவை, ஸ்வீட் கோவா. அதே பாதாம் வந்து நம்ம வந்து சாப் பண்ணி நல்லா பொடியாக வச்சுக்கணும் மேலே கார்னிஷிங்க்கு. நான் முட்டை 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் சுகர். இதுக்கு வந்து நெய் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நான் நெய்யும் வந்து ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு இதை வந்து நம்ம இப்போ அரைச்சிக்குவோம். ஊற வச்சு அதை மேலே உள்ள ஸ்கின் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு மேலே சுடுதண்ணில் ஊற வச்சிட்டோம்னா ஊறிடும். ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க, ஊறிடும். ஊறினோடனே இப்போ இந்த மாதிரி நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த நெய்யை வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம பீட்டரை வச்சு, நம்ம ஹேண்ட் பீட்டரே வச்சுக்கோம், எலக்ட்ரிக் பீட்டர் வேண்டாம், ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுடுங்க. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். நான் இதை ஃபுல்லாகவும் வீடியோலையும் போடுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்து இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன் அப்படின்றது தெரியாது. அதனால் நீங்கள் இதை ஃபுல்லாக வீடியோவில் பாருங்கள். வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். பாய்.